ஹாய். ஸோ ஒரு புது இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்துட்டு வழி தெரியல அப்படிங்கிறப்போ நான் வந்து யார்கிட்டயாவது கேட்பேன். கரெக்டாக? நம்ம இப்போ கூகுள் மேப்ஸ் வந்தாலும் கூகுள் மேப்ஸ் வந்து எல்லா நேரங்களும் நமக்கு பர்ஃபெக்டாக வந்து காட்டாது. சில நேரம் வந்து சந்துக்குள்ளே கொண்டு போய் நிறுத்தி வச்ச கூகுள் மேப்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ ஒரு வழி தெரியல அப்படிங்கிறப்போ கூகுள் மேப்ஸ் பார்த்தாலுமே ப்ரிசைஸ் ரொம்ப அக்யூரேட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம அந்த ஊரில் இருக்கவங்க அந்த பக்கத்து தெரிஞ்சவங்க யார்கிட்ட கேட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். கரெக்ட். ஸோ இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து ரூட் கேட்கணும் அப்படிங்கிறப்போ இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி போகணும்னு தெரியல அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அவங்கள்ட்ட இங்கிலீஷில் கேட்கறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இல்லை நம்மக்கிட்ட யாராவது ரூட் கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இதில் பொருந்தும். ஸோ டைரக்ஷன் கொடுக்குறதும் கொடுக்குற டைரக்ஷனை புரிஞ்சுக்கிறதும் எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரூட்டுக்கு மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா ரூட்டுக்கு மட்டும் கிடையாது. நார்மலாக பக்கத்தில், கார்னரில், தூரத்தில், நடுவில் இந்த மாதிரி நார்மல் வார்த்தைகள் இருக்கும் இல்லையா, அதுவுமே இதில் வரும். லைக் ரூட்லேயும் வரும். நார்மல் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆஃபீஸில் இருக்கோம், காலேஜில் இருக்கோம்னா எது பக்கத்தில் வை, எது நடுவில் இருக்கு பாரு. ஸோ இந்த மாதிரிலாம் பேசுவோம் இல்லைங்களா. ஸோ அதற்கும் நம்ம இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே. ஸோ இது ரூட் கேட்குறதுக்கு நான் டைரக்ஷன் கேட்குறது தமிழில் தான் கேட்பேன், நான் இங்கிலீஷில் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம எல்லா இடங்கள்லையும் சொல்ல முடியாது. லாங்குவேஜ் தெரியாத ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறப்போ இங்கிலீஷ் வந்து காமனாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இங்கிலீஷில் தான் கேட்போம். கரெக்டா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதுதான் கிவிங் டைரக்ஷன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த டைரக்ஷன்ஸ். ஓகே. ஓகே. ஸோ டைரக்ஷன்ஸ் அப்படிங்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சது ஈஸ்ட், வெஸ்ட், நார்த்து, சவுத். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக உள்ளே போக விரும்பலை. ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். ஸோ நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். இதில் இந்த பக்கம் டைரக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம். நம்மளுக்கு மெயின் டைரக்ஷன் வந்து நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் தான். ஸோ இங்கே இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது நார்த் ஈஸ்ட். ஈஸ்ட் நார்த்துன்னு சொல்ல மாட்டோம், நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவோம். எதுக்குன்னா மெயின் டைரக்ஷன்ஸை வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஓகே. சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், அதுக்கப்புறம் நார்த் வெஸ்ட். ஓகே. ஸோ மெயின் டைரக்ஷனா எல்லாமே தானே மெயின் டைரக்ஷன். நான் வந்து ஈஸ்ட் நார்த்துன்னு சொல்லலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 4 மெயின் டைரக்ஷன்ஸ் இருந்தாலுமே நார்த் அண்ட் சவுத்தை வச்சு தான் நம்ம வந்து எந்த டைரக்ஷனுமே பிரிப்போம். ஸோ நார்த், சவுத் இது ரெண்டு தான் ரொம்ப மெயின். ஈஸ்ட் வெஸ்ட் இருந்தாலுமே நம்மளுக்கு நார்த் அண்ட் சவுத் தான் ப்ரைமரி. ஸோ நார்த் வச்சு தான் நம்ம நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் இந்த மாதிரி பிரிப்போம். ஸோ இது உங்கள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஜஸ்ட் தெரியாதவங்களுக்கான ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபிங் மாதிரி. ஓகே. ஸோ இப்போ நம்ம கேட்க போகிறது எது நார்த்து, எது ஈஸ்ட், எது சவுத், எது வெஸ்ட்னு கேட்க போகிறது கிடையாது. இந்த லைப்ரரி எப்படி எங்கே இருக்குது, நம்ம மியூசியமுக்கு போகணும், மியூசியம் எங்கே இருக்குது, இந்த ஷாப்பிங் மால் எங்கே இருக்குது, 4th ஸ்ட்ரீட் எங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் நம்ம கேட்க போகிறோம். ஸோ ஒருத்தர்கிட்ட நம்ம வழி கேட்குறோம் அப்படிங்கிறப்போ ஜென்ரலாக எக்ஸ்கியூஸ் மீ கேட்போம். கரெக்டாக? எக்ஸ்கியூஸ் மீ இல்லைன்னா ஹாய், சாரி டு பாதர் யூ. இந்த சாரி டு பாதர் யூ வந்து எக்ஸ்கியூஸ் மீயும் ஒரே மீனிங் தான் கொடுக்கும். ஸோ எக்ஸ்கியூஸ் மீனாலும் ஒன்று, ஹாய் சாரி டு பாதர் யூனாலும் ஒன்று, ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். குட் யூ டெல் மீ ஹவு டு கெட் டு த. குட்யூங்கிறது ரெஸ்பெக்ட். குட் யூ டெல் மீ எனக்கு சொல்ல முடியுமா, என்ன சொல்ல முடியுமா. இன்கேஸ் நம்ம வந்துட்டு ஷாப்பிங் மால்னு வச்சுக்கோம். ஓகே. ஸோ குட் யூ டெல் மீ ஹவு டு கெட் டு த ஷாப்பிங் மால். ஸோ ஷாப்பிங் மாலுக்கு எப்படி போகணும்னு எனக்கு சொல்ல முடியுமா. நீங்கள் சொல்கிறீங்களா, சொல்ல முடியுமா. ஷாப்பிங் மாலுக்கு எப்படி போகணும்னு எனக்கு சொல்ல முடியுமா. குட் யூ டெல் மீ ஹவு டு கெட் டு த ஷாப்பிங் மால். ஷாப்பிங் மாலுக்கு எப்படி போகணும்னு எனக்கு வழி சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகே. இது வந்துட்டு இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று, திஸ் ஆர் திஸ். அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து காமன். எக்ஸ்கியூஸ் மீ, குட் யூ டெல் மீ ஹவு டு கெட் டு த ஷாப்பிங் மால். இல்லைன்னா ஹாய், சாரி டு பாதர் யூ, குட் யூ டெல் மீ ஹவு டு கெட் டு த ஷாப்பிங் மால். எப்படி வேணால் கேட்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வழி கேட்குறதா இருந்தால் நம்ம இப்படி கேட்குறோம், நம்மளுக்கு அவங்க வழி சொல்லுவாங்க. கரெக்டாக? நம்மக்கிட்ட யாராவது வழி கேட்கணும்னா இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ வழி சொல்லணுங்கிறப்ப நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? இப்போது
இது வந்து சென்டர் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. ஸோ இப்போ இங்கே நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கும்போது ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், இது நம்மளுக்கு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் இப்படி நிற்கும் பொழுது, லைக் உங்களை பார்த்து நான் நிற்கும் பொழுது எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு ரைட், லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட். கரெக்டா? இதுவே நான் இப்படி திரும்பி நிற்கிறேன் அப்படின்னா அப்பயும் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு ரைட், லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட். ஸோ இது மனுஷங்களுக்கு. கரெக்டா? இப்போ நம்மளுக்கு நான் திரும்பி நின்று என்னோட டைரக்ஷனை பொறுத்து ரைட் அண்ட் லெஃப்ட் மாறும். இதுவே நான் இப்படி நின்றுனா எனக்கு ரைட் இதுவாகவும் லெஃப்ட் இதுவாகவும் ஆகும். இதுவே நான் இப்படி நின்றுனா ரைட் இந்த பக்கமும் லெஃப்ட் இந்த பக்கமும் மாறும். இது நம்மளுக்கு மனுஷங்களுக்கு. ஜென்ரலாக ஒரு பொருளுக்கு ரைட், ஒரு பிளேஸுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட், இந்த பக்கம் லெஃப்ட் ஜென்ரலா. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்து ஒரு டெம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெம்பிள் இருக்கு. ஸோ இந்த டெம்பிளுக்கு எது ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரைட், இது லெஃப்ட். ஸோ எந்த ஒரு பொருளை பற்றி நம்ம சொல்லும் போதும் அந்த பொருள் வந்து இப்படி ஆப்போசிட்ல நம்மளுக்கு எதிரில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த டெம்பிள் வந்து இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ஸ்கூல் இப்படி தான் இருக்குது, லைப்ரரி இப்படி தான் இருக்குது, மியூசியம் இப்படி தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் பண்ணி நிற்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தர் வழி கேட்குறாங்கன்னா அவங்கள ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் பண்ணி நிற்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஜென்ரலாக இந்த பக்கம் ரைட், இந்த பக்கம் லெஃப்ட். ஓகே, மோஸ்ட்லி நம்மளோட வெஸ்ட் சைடு வந்து நம்மளுக்கு ரைட், ஈஸ்ட் சைடு வந்து நம்மளுக்கு லெஃப்ட். இந்த வெஸ்ட் ஈஸ்ட் நம்ம கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஹேண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லெஃப்ட் ரைட், ரைட் லெஃப்ட். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ டேர்ன் ரைட் இல்லைனா டேர்ன் லெஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு பொருளோட லைக் ஒரு பிளேஸோட ரைட்டில் இருக்கும், ஒரு பிளேஸோட லெஃப்டில் இருக்கும் நம்ம சொல்கிறது. இதுவே இதுவும் போகிற வழி, இப்படி போனோம்னா அந்த பொருளுக்கு ரைட், இப்படி வந்தோம்னா பொருளுக்கு ரைட், இதுவும் மாறும். இது உங்களுக்கு தெரியும். இப்போ டேர்ன் ரைட் டேர்ன் லெஃப்ட்னு சொல்லும் போது நம்மளோட டைரக்ஷனை பொறுத்து தான். நான் இப்படி இருக்கேன்னா எனக்கு ரைட் இருக்குன்னு இந்த பக்கம், நான் இப்படி இருக்கேன்னா ரைட் இந்த பக்கம். ஸோ நம்மளோட டைரக்ஷனை பொறுத்து தான் டேர்ன் ரைட் டேர்ன் லெஃப்ட். ஸோ ட்ரைவ் பண்ணும்போது நம்ம டைரக்ஷன் தான் நம்மளுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட். இது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஓகே. கோ ஸ்ட்ரெயிட், கோ ஸ்ட்ரெயிட்னா ஸ்ட்ரெயிட்டாக போங்க. நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோமோ, என்ன டைரக்ஷன் நின்றுட்டு இருக்கோமோ அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போங்க அப்படிங்கிறது தான் கோ ஸ்ட்ரெயிட். ஆப்போசிட், ஆப்போசிட் அப்படின்னா எனக்கு ஆப்போசிட், எதிரில், எதிர், எதிர். அக்ராஸ் ஃப்ரம்னாலும் எதிர், ஆப்போசிட் ஆர் அக்ராஸ் ஃப்ரம் அப்படிங்கிறப்ப எதிரில். பிட்வீன், பிட்வீன்னா நடுவில். இப்போ நான் வந்து ஷாப்பிங் மால் போகணும், ஷாப்பிங் மால் போகணும், ஷாப்பிங் மால். எனக்கு இங்கே வந்துட்டு ஒரு சர்ச் இருக்கு, இங்கே வந்து ஒரு கோயில் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா லைக் நம்மளுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா the shopping mall will be in between temple and church. ஸோ டெம்பிளுக்கும் சர்ச்சுக்கும் நடுவில். ஸோ பிட்வீன் அப்படிங்கிறது நடு, ஆப்போசிட் அப்படிங்கிறது எதிர். ஓகே, ஸோ நடுவில். இதே நியர் ஆர் க்ளோஸ் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the shopping mall is near to church. இல்லைனா the shopping mall is close to church. நியர் ஆர் க்ளோஸ் டுனா பக்கத்தில், பக்கத்தில் இல்லைன்னா அருகில், அருகில் பக்கத்தில் எல்லாம் ஒன்றுதான் இல்லையா. ஸோ ஷாப்பிங் மால் நான் வந்து என்ன சொல்லலாம், the shopping mall is near the church இல்லைன்னா close to the church இல்லை close to the temple, இதுவாக வேணாலும் இருக்கலாம். near the temple. ஸோ நான் சொல்றது வந்து பக்கத்தில் அருகில் இருக்கு அப்படின்னா நியர் இல்லைன்னா close to, எதிரில் இருக்குன்னா ஆப்போசிட் ஆர் அக்ராஸ் ஃப்ரம், நடுவில் இருக்குன்னா பிட்வீன். கார்னர்ல இருக்கு அப்படின்னா இப்போ இப்படி போயிட்டு இருக்கோம் ரோடு, இப்படி ஒரு ரோடு போகுதுன்னா இங்க இருக்கு இந்த கார்னர்ல, இந்த கார்னர்ல இருக்கு அப்படிங்கிறது மூளை, மூளையில இருக்கு அப்படிங்கிறது வந்து கார்னர். இட் இஸ் ஆன் த கார்னரும் சொல்லலாம், இட் இஸ் அட் த கார்னரும் சொல்லலாம். ஓகே, ஓகே. இட்ஸ் ஆன் த ஸ்ட்ரீட் ரோட் லேன். இப்போ வந்துட்டு
ஒரு ரோட்டு மேலேயே இருக்கு. நீங்க போங்க, அது ரோட்டு மேலேயே தெரியும் உங்களுக்கு. அந்த அந்த பாலடைஞ்ச பில்டிங் ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த ரோட்டு மேலேயே இருக்கும் பாருங்க. ப்ரௌன் கலர் கேட் அடிச்சிருப்பாங்க பாருங்க, ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க வீட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த ரோட்டு மேலேயே இருக்கும், தெரு மேலேயே இருக்கும், ஸ்ட்ரீட் தெரு மேலேயே இருக்கும், சந்து மேலேயே இருக்கும். இந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து ஆன். தெரு, ரோடு, சந்து. லேன்ங்கிறது சந்து. ஓகே, ஸோ அந்த ரோட்டு மேலே இருக்கும், அந்த தெரு மேலே இருக்கும், அந்த சந்து மேலேயே இருக்கும். ஆன் த, ஆன்ங்கிறது மேலே. ஓகே, ஸோ ஒரு டேபிள் மேலே புக் வச்சிருக்கலாம். இப்போ என்னோட கை மேலே, இட்ஸ் மார்க்கர், கை மேலே, இட்ஸ் ஆன் மை ஹேண்ட். நீங்கள் கைக்குள்ள இருக்குன்னா இட்ஸ் இன் மை ஹேண்ட். ஆன், இன், ஆன், இன். ஓகே, ஸோ இன்ங்கிறது உள்ளே, ஆன்ங்கிறது மேலே. ஓகே, ஸோ கார்னர்ங்கிறது மூளை, நியர் க்ளோஸ் டுனா பக்கத்துல என்ன, அருகில, பிட்வீன்னா நடு, ஆன் த ஸ்ட்ரீட் ரோட்டு மேலே, ரோட்டு தெரு மேலே, சந்து மேலே, ஆப்போசிட் ஆர் அக்ராஸ் ஃப்ரம் எதிரில், டேர்ன் லெஃப்ட், லெஃப்ட் திரும்புங்க, டேர்ன் ரைட், ரைட் திரும்புங்க, வலது இடது, கோ ஸ்ட்ரெயிட், ஸ்ட்ரெயிட்டாக போங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட டைரக்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். ஹோம்ஒர்க்குக்கு முன்னாடி லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க. இது வந்து நம்ம 10th படிச்சிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ நீங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட வந்து ஒருத்தர் வந்துட்டு நான் ஸ்கூலுக்கு போகணும், கவர்மெண்ட் ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா இதுதான் கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ இங்கே போகணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்படி ரூட் சொல்வீங்க, டைரக்ஷன்ஸ் எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உங்களோட ஹோம்ஒர்க். இங்கேருந்து இப்படி வந்து இதை தாண்டி இங்கே வரணும். ஸோ இது எப்படி நீங்கள் வந்து டைரக்ஷன் கொடுப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். நீங்கள் கொடுக்குற டைரக்ஷன் வந்து கரெக்டாக ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கோ மியூசியம்க்கோ போகக்கூடாது, அண்ட் ரூட் மாதிரி எங்கேயும் போயிடக்கூடாது. ஓகே, ஓகே. ஸோ இன்னைக்கு உங்களோட ஹோம்ஒர்க் இதுதான். ஹோம்ஒர்க் மறக்காம பண்ணிடுங்க. அண்ட் கீப் ப்ராக்டிஸிங். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண மறந்துடாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு இங்கிலீஷ் வரும். ஓகே, ஸோ பேசுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சொல்றதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஹோம்ஒர்க் மறக்காம பண்ணிடுங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.